மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் செய்யுள் பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செய்யுள் பகுதியில் தலைப்பாக திருக்குறள் என்ற தலைப்பில் இங்கே பாடப்பகுதியானது கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்குறளை இயற்றிய ஆசிரியர் திருவள்ளுவர். இங்கே நூலினுடைய அமைப்பும் அதனுடைய சிறப்பும் அதை இயற்றிய ஆசிரியனுடைய குறிப்புகள் பற்றியும் பின்வருவனவற்றில் நாம் காணலாம். தமிழ் நூல்களில் முதல் நூலாக திரு என்னும் அடைமொழியை கொண்டு சிறப்பு பெறக்கூடிய நூல்தான் திருக்குறள். இந்த திருக்குறளானது உலக மக்கள் அனைவரிடத்திலும் சிறப்பாக போற்றப்படுகின்ற நல்ல நீதி கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய நூல்கள் ஒன்றாக இங்கே திகழ்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நூலினுடைய அமைப்பினை பற்றி காணலாம். இந்த நூலின் தொகுப்பினுள் பிரிவுகள், இயல்கள், அதிகாரங்கள் என்ற அமைப்பிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இவருடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இவர் இயற்றிய இந்த திருக்குறளுக்கு உலக பொதுமறை நூல் என்ற ஒரு சிறப்புடைய பெயரும் சொல்லப்படுகின்றது. வாயுரை வாழ்த்து, தெய்வப் பணுவல், முப்பால் என்று கூட இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இவருடைய பெயர்களாக சிறப்பு பெயர்களாகவும் சொல்லப்பட்டுள்ளது. நூலினுடைய சிறப்பு பெயர்களாகவும் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருக்குறள் உலக பொதுமறை நூல் என்றும் போற்றப்படுகின்றது. முன்பு சொன்னது போல் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற நூல் திருக்குறள் ஆகும். சங்க இலக்கியங்களுள் ஒன்றான 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாக திருக்குறள் அமைந்துள்ளது. நூல்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அந்த 3 பிரிவுகளும் என்னென்ன? 1 அறத்துப்பால், 2 பொருட்பால், 3வது இன்பத்துப்பால். இந்த 3 பிரிவுகளுக்கும் அதிகாரங்கள் மொத்தமாக 133 அதிகாரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 133 அதிகாரங்களும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அல்லது ஒவ்வொரு பிரிவிற்கும் இயல்கள் பிரிக்கப்பட்டு உள்ளன. அறத்துப்பால் என்ற பிரிவினை எடுத்துக்கொண்டால் அதற்கு 4 இயல்கள். பொருட்பால் என்று எடுத்துக்கொண்டால் அதற்குரிய இயல்கள் 7. இன்பத்துப்பால் என்பதற்குரியதாக எடுத்துக்கொண்டால் 2 இயல்கள். இங்கே அறத்துப்பாலில் 4 இயல்களாக சொல்லப்பட்டுள்ளது. பாயிரவியல், இல்லறவியல் என்று 4 இயல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நமக்கு பாடப்பகுதியில் பாயிரவியலும் இல்லறவியலும் கலந்ததாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இந்த இயல்கள் 13 இயல்களும் 133 அதிகாரங்களும் அதில் குறிப்பிடப்பட்டு 1330 குறட்பாக்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த நூலினுடைய தொகுப்பாக இங்கே ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் இந்த நூலிலே அமைந்துள்ளது. இங்கே பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் 5 அதிகாரங்கள் மட்டும்.
ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 2 பாடல்கள் வீதமாக ஒரு அதிகாரத்திற்கு ஒரு பாடல் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதாக இங்கே பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள குறட்பாக்களுடைய அமைப்பு அமைந்துள்ளது. ஒவ்வொரு குறட்பாவும் 2 அடிகளை உடையதாக பாடவரி அமைந்துள்ளது. இந்த 2 அடிகளிலுமே 7 சீர்கள் அமைந்துள்ளன. இதை சீர் அமைப்பில் அளவில் பார்க்கப்படும் பொழுது 1.25 அடி என்று குறிப்பிடலாம். ஆனால் 2 அடிகளாக இங்கே சொல்லப்படுகின்றது. முதல் அடியில் 4 சீர்களும் 2ஆம் அடியில் 3 சீர்களுமாக அமைந்து ஒரு குறட்பா 7 சீர்களை அமைந்ததாக உள்ளது. ஒவ்வொரு குறட்பாவும் 7 சீர்களை கொண்டதாக அமைந்திருக்கும். அதில் ஒரு குறட்பாவிற்குரிய எடுத்துக்காட்டாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த. இந்த முதல் அடியில் 4 சீர்கள் அமைந்துள்ளன. 2ஆம் அடியில் வகுத்தலும் வல்லது அரசு என்று 3 சீர்களுமாக 7 சீர்களை கொண்டதாக ஒவ்வொரு குறட்பாவும் அமைந்திருக்கும். முன்பு சொன்னது போல் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களுக்கு உரிய இயல்கள். 1. அறத்துப்பால், அதற்குரிய இயல்கள் 4. 2வது பொருட்பால், அதற்குரிய இயல்கள் 7. 3வது இன்பத்துப்பால், இதற்குரிய இயல்கள் 2. முப்பால் என்னும் திருக்குறளில் 3 பிரிவுகளுக்கும் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. 1. அறத்துப்பால், இவற்றுக்குரிய அதிகாரங்கள் 38 அதிகாரங்கள். 2வது பொருட்பால், இவற்றுக்குரிய அதிகாரங்கள் 70 அதிகாரங்கள். 3வதாக இன்பத்துப்பால், இவற்றுக்குரிய அதிகாரங்கள் 25 அதிகாரங்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் 10 குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் 10 குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக 133 அதிகாரங்களுக்கு 1330 குறட்பாக்கள் இந்த திருக்குறள் நூலினுடைய தொகுப்பாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் 5 அதிகாரங்கள். முதலில் அழுக்காராமை, 2வது புறங்கூறாமை. இந்த அதிகாரங்கள் அறத்துப்பாலில் இல்லறவியலில் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 அதிகாரங்களும் அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியலில் அழுக்காராமை, புறங்கூறாமை என்ற 2 அதிகாரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 அதிகாரங்களிலும் 10 குறட்பாக்கள் கொடுக்கப்படவில்லை. 2 குறட்பாக்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அறத்துப்பாலில் உள்ள துறவறவியல் என்ற அந்த இயலிலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அருளுடைமை, வாய்மை. அருளுடைமை, வாய்மை என்ற 2 அதிகாரங்களிலும் அருளுடைமை என்ற அதிகாரத்தில் 2 குறட்பாக்களும், வாய்மை என்னும் அதிகாரத்தில் 3 குறட்பாக்களுமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இறைமாட்சி என்ற அதிகாரம் பொருட்பாலில் அரசியல் என்ற இயலிலே இந்த இறைமாட்சி என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு குறட்பா மட்டுமே இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் இயற்றிய ஆசிரியர் திருவள்ளுவர். கையிலே ஏடும் எழுத்தாணியும் கொண்டு அமர்ந்திருக்கும்
வெறியேற்றிய குறட்பாக்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுது திருக்குறளை இயற்றிய ஆசிரியருடைய சிறு நூற்குறிப்பை பற்றி இப்பொழுது வாசிக்கிறேன். இன்னும் கவனிங்கம்மா. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்பு கொண்டது. இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. நம்ம ஏற்கனவே திருவள்ளுவருடைய சிறப்புகளாக நிறையவே முன்பு பார்த்திருந்தோம். அடுத்ததாக திருக்குறளை பற்றி ஔவை என்ன கூறியிருக்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போம். அணுவை துளைத்து 7 கடலை பூட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். அணுவை துளைத்து 7 கடலை பூட்டி குறுகத் தரித்த குறள், இது ஔவையாருடைய போற்றுதல். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரமான அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்றினை வாசிக்கிறேன், கவனிங்கம்மா. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. இந்த குறளிலே என்ன சொல்லப்பட்டுள்ளது? அழுக்காறு என்றாலே இங்கே பொறாமை, பிறரை பார்த்து போட்டி போட்டு பொறாமை கொள்வது, அது தவறு. நல்ல குணத்திற்கு அழகில்லை என்று இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார். ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். வாழ்க்கையில் எதற்கெல்லாம் போட்டிப்பட வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரியதாக பொறாமை என்ற தீய குணத்தை தூக்கி எறிந்து ஒழுக்க நெறியாக நல்ல வாழ்க்கை நெறியையும் மனதில் நல்ல எண்ணத்தையும் கொண்டு வாழ வேண்டும் என்று இங்கே சொல்லுகின்றார். அடுத்த குறளிலே என்ன சொல்லுகின்றார்? பொறாமை கொண்டவருடைய செல்வம், பொறாமை இல்லாதவருடைய வறுமை இரண்டையும் சான்றோரால் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இங்கே ஆக்கம் என்பது என்ன? பொருள். கேடு என்பது அழிவு. பொறாமை கொண்டவருடைய செல்வம் அழிந்துவிடும். ஆனால் பொறாமை இல்லாதவருடைய வறுமை சான்றோரால் சிறப்பிக்கப்படும் என்று இங்கே சொல்லுகின்றார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அடுத்த அதிகாரமாக புறங்கூறாமை. அந்த புறங்கூறாமை என்பது, புறம் என்றாலே நாம் பிறரை பற்றி
தவறுதலாக பேசுவது. எந்த ஒரு பிறரை பற்றி பேச நினைத்தால் அவருக்கு நேராக நின்று பேச வேண்டும். அவர்களை போகவிட்டு புறமுதுகிட்டு பேசுவது என்று சொல்வார்கள். அதைப்போல் இல்லாமல் எந்த ஒரு பேச்சினையும் பேச வேண்டுமென்றால் அவர்களிடத்தில் நேராக பேசிவிட வேண்டும் அல்லது கேட்டுவிட வேண்டும். போன பின்பு பேசுவது தான் புறங்கூறாமை. பிறரை பற்றி இழிவாகவோ தவறாகவோ பேசுவது நன்றன்று, நல்லது இல்லை என்று அழகாக குறிப்பிடுகின்றார். குறளாக கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்கா சொல். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்கா சொல். இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது, அது தவறு என்று அழகாக குறிப்பிடுகின்றார். எவ்வளோ அழகான வார்த்தைகளை, எளிமையான வார்த்தையை கையாண்டுள்ளார். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை கூட சொல்லிவிடலாம். ஆனால் அவர் இல்லாத போது அவரை பற்றிய குறைபாடுகளை பற்றி பேசுவது தவறு. அவரை பெருமையாக பேசுவது கூட நன்று. ஆனால் தவறாக பேசுவது மிக மிக தவறு என்பதனை குறிப்பிடுகின்றார். புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் மற்றொரு குறட்பா. ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. இந்த குறளை இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமில்லை. பிறர் என்ன குற்றம் செய்தாலும் அவர்களை கடுமையாக சாடாது, தானும் ஒரு சமயத்தில் தவறு செய்திருப்போம் என்ற எண்ணத்தோடு அதை நினைத்தால் அவர்கள் வாழ்வில் துன்பமே ஏற்படாது. ஏதிலார், இங்கே ஏதிலார் என்பது பிறர். அதைத்தான் பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் நாம் செய்தது தவறு என்பதை உணர்பவர்களை அவருடைய வாழ்வில் இந்த துன்பமும் ஏற்படாது என்று அழகாக சொல்லுகின்றார். ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. அதிகாரம் அருளுடைமை. இந்த அருளுடைமை என்ற அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இங்கே அருள் என்பது நாம் மனதிலே இரக்க குணம் உடையவர்களாக கடவுள் நமக்கு படைக்கப்பட்ட ஒரு பண்பு. அருள் நிறைந்தவர் இடத்தில் உள்ள செல்வமானது சிறந்த செல்வம். பூரியார் என்பது இங்கே இழிந்தவர். பொருட்செல்வம் என்பது எல்லோரிடத்திலும் இருக்கும். நல்லவர் கெட்டவர் என்று பாராது பொருட்செல்வம் அமைந்திருக்கும். ஆனால் அருள் என்பது அந்த செல்வமானது சிறந்தவர் ஒருவரிடத்தில் மட்டுமே இருக்கும், உயர்வான ஒருவரிடத்தில் மட்டுமே இருக்கும். இதைத்தான் சொல்லுகின்றார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அருள் நிறைந்தவர்களிடத்தில் உள்ள செல்வமே சிறந்த செல்வம் என்றும், இழிந்தவரிடத்திலும் பொருள் இருக்கும், அது தவறுதலான தீய வழிகளிலே
செயல்படுத்தக்கூடிய செல்வமாக இருக்கும். அது அழிவிற்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிடுகின்றது. அடுத்த குறட்பா, வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் வலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். தான் சொல்வார்கள், எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் என்று சொல்வார்கள். நல்ல பண்போடு அவர்கள் பொறுமையாக சென்றால் அவர்களை வலிமை இல்லாதவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லா இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்பு அவர்களிடத்தில் இருந்தால் அவர்கள் அந்த வலிமையுடைய வஞ்சகர்களை விட்டு அகன்று செல்வர். அவ்வாறாக மெலிந்தவரை துன்புறுத்தினால் வலிந்தவருக்கும் ஒரு காலம் துன்பப்படும் நிலை வரும் என்பதை இங்கே அழகாக சொல்லுகின்றார். ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். பொறுமையோடு செல்பவர்கள் வலிமையற்றவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதை குறிப்பதற்காகவும், வலிமையுடையவர்கள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் துன்புறுத்தலாம் என்ற அந்த தீய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகின்றார். இதுபோக வலிமையற்றவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த பொறுமையானவர்களை தண்டிப்பது அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைக்கக்கூடிய அந்த வலிமையுடையவர்கள் தானும் ஒரு காலத்தில் பிறரிடத்தில் அஞ்சி கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை வரும் என்பதை உணர வேண்டும் என்பதைத்தான் இங்கே அழகாக சொல்லுகின்றார். அடுத்ததாக வாய்மை என்ற அதிகாரத்தில் 3 குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். வாய்மை எனப்படுவது இங்கே உண்மை. வாய்மை எனப்படுவது மற்றவர்க்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதலாகும். அடுத்த குறளாக, தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன் மனதறிந்து யாரொருத்தர் தீய செயல் செய்யக்கூடாது, பொய் பேசுதல் கூடாது. செய்கின்ற செயல் தவறு என்று தெரிந்தும் அந்த செயலை செய்து பிறகு பொய் பேசுதல் அது மேன்மேலும் தவறினை கொடுப்பதாகும். அவ்வாறு செய்யாது. அப்படி செய்தால் அது என்ன செய்யும்? தன் மனதை வருத்தி கொண்டே இருக்கும். தன் மனத்தை வருத்தி கொண்டே இருக்கும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க, தன் நெஞ்சறிந்து தன் மனமறிந்து பொய் பேசுதல் கூடாது. அப்படி பேசினால் அவர் நெஞ்சம் அணிதினமும் அவர்களை நினைத்து மனதிலே உறுத்தி கொண்டே இருக்கும். தவறு தவறு, தான் பொய் சொல்லிவிட்டோம், இது ஒரு குற்றம் என்று மனதிலே அழுத்தி கொண்டே இருக்கும். அதைத்தான் இங்கே அழகாக வள்ளுவப் பெருமான் கூறியுள்ளார். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னுடைய பொருள் விளக்கமாக, ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். எந்த ஒரு செயலுக்காக பொய் சொன்னோமானால், தீய செயலாக இருந்தால் அது பாதிப்பில் கொண்டு விடும். அல்லது தான் சொல்லுகின்ற ஒரு சிறு பொய்யானது
நன்மையில் முடியுமென்றால் அந்த இடத்திலே பொய் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த குறளினுடைய விளக்கமாக என்ன சொல்லுகின்றார்? ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அப்படியே கூறினால் அவர் மனதானது தான் பொய் கூறினோமே, பொய் பேசினோமே என்ற எண்ணத்தை கொண்டே அவர் மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். ஒரு நிம்மதியான அமைப்பு கிடைக்காது என்பதை அழகாக இந்த குறளிலே சொல்லியுள்ளார். அடுத்த குறளில் என்ன சொல்லுகின்றார்? உள்ளத்தில் பொய்யில்லாமல் மெய்யன்போடு வாழ்பவர்தான் உலகிலுள்ள அனைத்து மக்கள் மனதிலும் நிறைந்திருப்பார் என்று அழகாக சொல்லுகின்ற தருவாயில் அவர் எழுதியுள்ள குறப்பா என்னவென்றால், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் நிறைந்து இருப்பவர் என்று சொல்லுகின்றார். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களிலெல்லாம் இருப்பவராவார் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருக்கக்கூடாது. என்றைக்குமே உள்ளத்தில் இருக்கின்ற உள்ளன்புதான் உதட்டளவிலும் வரும். உள்ளத்தில் ஒரு வஞ்சகமும் உதட்டில் ஒரு புன்னகையுமாக இருக்கக்கூடியவர்களை நம்புதல் கூடாது. அவர் செய்கின்ற இந்த செயலை செய்யவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனதிலே வஞ்சகமும் உதட்டிலே புன்னகையுமாய் இருக்கின்ற அவர்களை நாம் நம்புதல் கூடாது. அதைத்தான் வள்ளுவப் பெருமான் குறிப்பிடுகின்றார். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உளன் என்பது அங்கே உள் இருப்பர், மனதிற்குள் இருப்பர். நாம் எது நல்லது செய்தாலும் என்ன ஒரு நன்மை செய்தாலும் உள்ளன்போடு வஞ்சகமற்ற நல்ல எண்ணத்தோடு அவர்களுக்கு உதவி செய்தல். எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் என்றும் எல்லாம் நல்லவையாக நடக்கும். மனதிலே வஞ்சகம் இருந்தால் அவர் அனைத்து மனங்களிலும் தீயவரென்றே கருதப்படுவர். அதைத்தான் இந்த குறளிலே சொல்லுகின்றார். இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு குறப்பா மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த குறப்பா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இங்கே இயற்றல் என்பது பொருள் வரும் வழியை அறிதல். எந்த நல்ல முறையிலே சம்பாத்தியம் செய்யலாம், அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தல். ஈட்டல் என்பது நல்ல முறையிலே சம்பாதித்த பொருள்களை சேர்ப்பது. காத்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தல். பிறருக்கும் கொடுக்க வேண்டும், வறுமை நேரத்தில் பிறருக்கு உதவுதல் வேண்டும், அதே நேரத்திற்கு தனக்கு தேவையானவற்றையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்படியாக சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அதுதான் சொல்வார்களே பழமொழி, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று. எந்த ஒரு செயலையும் சம்பாத்தியமான பொருளை நல்ல முறையிலே பொருளை சம்பாதித்து வருமானம் பெருக்கி அதை நல்ல முறையிலே பாதுகாத்து அதை நல்ல வழியிலே பயனுள்ளவையாக பயன்படும்படியாக அந்த செலவினை செலவிடுதல் ஒரு சிறந்த அரசாட்சியாக இருக்கட்டும் அல்லது வீட்டினுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சிறந்த முறை இதுதான். அதைத்தான் இங்கே இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற அழகாக 2 அடிகளிலே குறிப்பிட்டுள்ளார் இந்த வள்ளுவர்.
பொருள் வரும் வழிகளை அறிதலும், அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும், சேர்த்த பொருளை பாதுகாத்தலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். இது ஒரு நாட்டினுடைய அரசாட்சி மட்டும் குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பமாக இருக்கின்ற அந்த வீட்டினையும் அந்த வீட்டிலுள்ள தலைவன் தலைவருடைய சிறப்புகளையும் அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமையை பற்றியும் இங்கே அழகாக சொல்லுகின்றார். அரசனுக்கு மட்டும் சொல்லாது, ஒரு குடும்ப நிலையில் உள்ள தலைவன் தலைவருடைய திறமையையும் பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக குறட்பாக்களின் பொருள் விளக்கம். அழுக்காறு பொறாமை, இயல்பு தன்மை, ஆக்கம் செல்வம் பொருளை குறிக்கும், பொருள் செல்வத்தை குறிக்கின்றது. கேடு அழிவு, அழிவுன்னா தெரியும், கெடு என்பது கெட்டு போகிறது, கெடுதல் கெடு என்பது. இங்கே கேடு என்பது அழிவினை குறிக்கும். பொருளை நல்ல முறையிலே செலவழிக்காவிட்டாலும் அது அழிவினை விடும். உண்மையை பேசாவிட்டாலும் அது அழிவில் கொண்டு முடியும், கேட்டின் கொண்டு முடியும். இவ்வாறாக ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் அழகாக இங்கே வள்ளுவர் பெருமான் எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக ஏதிலார் பிறர். ஏதிலார் குற்றம், பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன் குற்றத்தையும் இங்கே சரிபடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பூரியார். பூரியார் என்பது இங்கே இழிந்தவரை குறிக்கின்றது. வலியார் வலிமையுடையவர். வலிமையுடையவர்கள் எளியோரை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாது. வாய்மை உண்மை. வாய்மை என்பது இங்கே உண்மையை குறிக்கின்றது. உண்மையை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அது தன்னையே வருத்திவிடும். இந்த குறட்பாக்களில் மனப்பாட குறட்பாக்களாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று ஏதிலார் குற்றம் என தொடங்கக்கூடிய குறள். இரண்டாவது வாய்மை என தொடங்கக்கூடிய குறட்பா. உள்ளத்தால் பொய்யாது என தொடங்கக்கூடிய குறட்பா. அடுத்ததாக இயற்றலும் ஈற்றலும் என தொடங்கக்கூடிய குறட்பா. இவை 4 குறட்பாக்களும் மனப்பாட குறட்பாக்களாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களே, அனைத்து குறட்பாக்களையும் நன்கு வாசித்து அறிதல் வேண்டும். மனப்பாட குறட்பாக்களையும் நன்றாக படித்து அதையும் எழுதி பார்த்தல் வேண்டும். மனப்பாடம் செய்வித்து பிழையின்றி எழுதி பார்த்தல் வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.